வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, 3 வயதில் பிரிந்து சென்ற தந்தை இறந்தது தெரியாமல் ஒரு வாரம் கழித்து ஷெரீன் போட்ட உருக்கமான பதிவு இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. நடிகை ஷெரீனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிக் பாஸ் நடிகை ஷெரீன் தந்தை இறந்ததும் செய்திதான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் ஷெரீன் ஸ்ரீரங்கா. இவங்க ஷெரீன் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தை சார்ந்தவங்க. இவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை பெங்களூரில் படித்துவிட்டு கல்லூரி படிப்பை பால்டுவின் மகளிர் மெதடிஸ்ட் கல்லூரியில் படித்தாங்க. ஆனால் இவங்க படிப்பையே பாதியிலே நிறுத்திவிட்டு வடிவழகியாக பணிபுரிய தொடங்கினாங்க. இதன் மூலம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைத்து வந்தது. இவர் கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தன்னுடைய 16 வயதில் தர்ஷன் என்ற படத்தின் மூலம் தான் சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க. தமிழ்ல துள்ளுவத இளமை, ஸ்டூடெண்ட் நம்பர் 1, விசில், உற்சாகம் ஆகிய படங்கள்ல நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தாங்க. பிறகு இவருக்கு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் ஷெரீன் ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆட இருந்தாங்க. அதற்கு பிறகு சில ஆண்டுகள் இவங்க சினிமாவில இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாகியிருந்த நண்பேண்டா படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் உடல் எடை அதிகரித்து குண்டாக இருந்தாங்க. அதற்கு பிறகு இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. தொடர்ந்து இவங்க 2019ஆம் ஆண்டு விஜய் டிவியில் கமலஹாசன் தொகுத்து வழங்கியிருந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷெரீன் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியின் மூலம் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி பிறகு உடல் எடையை குறைத்து குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொண்டு தன்னுடைய சமையல் திறமையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும். தற்போது இவங்க ரஜினி படத்தில் நடித்து வராங்க. இந்த நிலையில் தான் நடிகன் ஷெரீன் தந்தை இறந்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. ஷெரீன் தந்தை இறந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இது தொடர்பாக ஷெரீன் பதில்ல, நான் உங்களை ரொம்ப நேசித்தேன். உங்களுடைய அன்பிற்காக நான் வாழ்நாள் முழுவதும் ஏங்கி நின்றேன். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு இறந்து விட்டீங்க. ஆனால் இன்றுதான் எனக்கு தகவல் கிடைத்தது. அதை கேட்டு நான் ரொம்பவே மனம் உடைந்து விட்டேன். உங்களுடைய இந்த படம் தான் என்னிடம் இருக்கிறது. இது என்னிடம் எப்போதுமே இருக்கட்டும். மிஸ்யூம் என்று பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஷெரீன் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் யாருக்கு நடக்கக்கூடாத கொடுமையான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஷெரீன் அப்பா 3 வயதிலே அவரை விட்டு போயிட்டாங்க. அது ஏன் என்று தெரியல. சிறு வயதிலிருந்தே ஷெரீனை விட்டு அவங்க அப்பா பிரிந்து விட்டாலும் அவர் அம்மா தான் அவரை வளர்த்தாங்க. இருந்தாலும் அவருக்கு அப்பா மீது அதிக பாசம் இருந்தது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஷெரீன் அவருடைய அம்மாவை கட்டிப்பிடித்து அப்பாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சேரன் சாரை பார்த்தால் எனக்கு அப்பா உணர்வு வருகிறது. எனக்கு ரொம்ப எமோஷனாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில ஷெரீனுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.